ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். சமையல் attakaasam பகுதியில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க இருக்கிறது வந்து சூப்பரான கிச்சன் டிப்ஸ் அண்ட் பேக்கிங் டிப்ஸு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே நிறைய டிப்ஸ்கள் போட்டிருக்கேன். அது லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பசங்களுக்கு ஓட்ஸ் இல்லைனா ராகி ஏதாவது காய்ச்சுவோம். அது காலேஜோ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு போகிற அவசரத்தில் வந்து உடனே கொதிக்க கொடுக்க முடியாது. குடிக்க வைக்கிறதுக்கு பால் பூஸ்ட் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தட்டு, பெரிய தட்டு, அப்படி இல்லைனாக்கா பேசன், அப்படின்னா தாம்பாள தட்டில் கொஞ்சம் அப்படி ஊற்றுனீங்கனாக்கா 2 ஆற்றினா ஆற்றினோம். அது உடனே கிளாஸில் ஊற்றி குடித்தா உங்களுக்கு சுலபமாக குடிச்சிடலாம். இது வந்து அதுக்கடுத்து வந்து பருப்பு நான் ஆற வச்சுருக்கேன். பருப்பு கட்டுறதுக்கு கூட பருப்புலாம் சம்டைம்ஸ் வந்து சுட வச்சேனாக்கா மதியானம் எடுக்கும்போது ஊசி போயிடும். நான் ஒரு 17 வருஷமாக நான் வந்து கட்டிட்டு போகிறேன். ஆஃபீஸ்க்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கட்டி கொடுக்குறேன். பசங்களுக்கும் நான் வந்து ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் கட்டி கொடுத்துருக்கேன். பருப்பு வந்து சம்டைம்ஸ் இதாகிடும். அதனால் என்ன பண்ணணுனாக்கா ஆற வச்சு ஊற்றிக்கணும். அது அதே மாதிரி சாப்பாடு கட்டும் போது கூட வந்து என்ன பண்ணணுன்னாக்கா அப்படியே சாப்பாடை போட்டு சுடலாம் கட்டக்கூடாது. கட்டினா உங்களுக்கு வந்து கெட்டியாகி ரொம்ப ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு சாப்பிடவே முடியாது. அந்த டைமில் வந்து எல்லாத்தையுமே அந்த சாப்பாடு அப்சர்வ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த சாப்பாடு நல்லா ஆற வச்சு அந்த குழம்பையும் கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் போட்டு கலக்குனிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எப்படி நம்ம சாப்பிடும் போது போட்டு சாப்பிட்றோமோ அதே டெக்ஸ்சரில் அதே பதத்தில் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ திட்டமாக எல்லாத்துக்கும் டிஃபன் பாக்ஸ் ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்கூல் காலத்தில் எங்கள் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் கட்டுவோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து பசங்களுக்கு, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ் கட்டுவேன், எனக்கும் கட்டிப்பேன். அந்த மாதிரி இதை கட்டும் போது இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒன்றும் கட்டிட்டு போய் அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஸ்நாக்ஸ் தான் இப்போ கட்டுறோம். ஸ்நாக்ஸ் அந்த சாண்ட்விச் மாதிரி, அதுவும் நான் பின்னாடி போடுறேன் உங்களுக்கு ஃப்யூச்சரில். இது வந்து சாப்பாடு கட்டுற டிப்ஸ் மட்டும் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் கலக்கிட்டு ஆற வச்சு கட்டினீங்கனாக்கா எப்படி நம்ம கலந்து சாப்பிடும் போது அதே டெக்ஸ்சரில் இருக்கும். உங்களுக்கு திட்டமாக இருக்கும். இப்போ டிஃபன் பாக்ஸில் ஊற்றிட்டு என்ன பண்ணணும், 4-5 இடத்துல குழி மாதிரி பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் குழம்பு வந்து அங்கே இடத்துல நடுவில் ஊற்றி விட்டிங்கனாக்கா கீழே போய் செட்டில் ஆகி என்ன ஆகும், மேலே கொஞ்சம் சாதத்தை வச்சு மூடிடணும். சாப்பிடும்போது கரெக்டாக திட்டமாக க்ளீனாக லாஸ்ட்டு ஸ்பூன் வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கலரணுமோ அதே மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. இது சூப்பரான டிப்ஸு. நான் வந்து சில்வர் டிஃபன் பாக்ஸ் இந்த தான் எனக்கு பிடிக்கும். இதில் தான் நான் கட்டி கொண்டு போவேன், நானும் என் பையனும். அதுக்குன்னு டப்பர்வேர் நிறைய வந்தாலும் நிறைய ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது நாங்கள் வந்து சில்வர் டப்பா தான் நிறைய யூஸ் பண்ணுறது. இது வந்து இண்டக்ஷனில் கூட வச்சு சூடு பண்ண ரொம்ப வசதியாக இருக்குது. சம்டைம்ஸ் சூடு பண்ணி சாப்பிட்னா கூட இதுக்கு மோர் சாதத்துக்கு நான் வந்து ஊறுகாய் வச்சு கொண்டு போகிறேன். செம்மையாக இருக்கும். இந்த வெயில் நேரத்தில் சூப்பரான இருக்கும். அது இப்போ குளிர் நேரத்துக்கு முடியாது. இது வந்து கிளாஸில் வந்து வெந்நி ஊற்றிருக்கேன் நான். வெந்நி வந்து கொதிக்க இருக்கும். எங்கேயும் அவசர கிளம்புறோம், இல்லை பிள்ளைங்களுக்கோ பால் ஆற்றுறோம்னு வச்சிங்களேன். இந்த மாதிரி இருக்கும்போது 2 கிளாஸ் எடுத்துங்க, 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு ஒன்றில் கொதிக்க இருக்குனாக்கா இன்னொரு டம்ளரில் வந்து ஒரு சிப்பு குடிக்கிற அளவுக்கு நீங்கள் கலக்கி ஊற்றி ஆற்றி பசங்களுக்கு கொடுத்தீங்கனாலோ இல்லை நீங்களோ கரெக்டாக குடிச்சிக்கலாம். அதை இதேமாதிரி பாலையும் பண்ணலாம், தண்ணியும் பண்ணலாம், இல்லை பூஸ்ட் எது குடிக்கலாம் அதை பண்ணலாம். இது வந்து என் கிராண்ட்மாவுடைய டிப்ஸ். இது இந்த மாதிரி 2 கிளாஸ் வச்சுக்கிட்டு இது வந்து ரொம்ப சூப்பரான டிப்ஸு. நம்ம சூடாகவும் குடிக்கலாம், அதே டைமு சீக்கிரமாகவும் குடிச்சு முடிச்சிடலாம். அதை அவசரத்துக்கு சொல்கிறேன். இந்த அளவு ஊற்றினீங்கனாக்கா திட்டமாக குடிக்கிற பக்குவத்துக்கு இருக்கும். அதை ஒரு உருண்டை குடிச்சிடணும். மறுபடியும் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி பழக்கப்படுத்துங்க. அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி பழக்கப்படுத்தும் போது கூட புறக்கேறும். அது கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொடுத்து பழக்கப்படுத்தலாம். நெக்ஸ்ட் டிப்ஸ் வந்து நான் வந்து சூடு பண்ணுறதுக்கு இந்த ஊத்தப்பம், அது இட்லி, சப்பாத்திலாம் சூடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். இது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இட்லி சட்டியை வந்து தண்ணி சூடு பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் சப்பாத்தி இல்லை ரொட்டி இல்லை தோசை ஊத்தப்பம் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ஆகிடும். அது இந்த மாதிரி பிரியாணி சோறு கூட நாங்கள் வைப்போம் அந்த மாதிரி இட்லி சட்டியில். இது சூப்பராக பாருங்கள். உங்களுக்கு எப்படி சுட்டமோ அதே மாதிரி வந்துடும். இது வந்து சூடு பண்ணுறதுக்கு டிப்ஸ். இது அடுத்தது வந்து பேக்கிங். நான் ஆயிலெலாம் ஊர்லேருந்து வாங்கிட்டு வருவேன். இந்த இது செக்கில் ஆட்டின எண்ணெயெல்லாம் எப்பொழுதுமே ஊரில் வரும்போது வாங்கிட்டு வருவேன். அது பக்காவாக பேக் பண்ணுறதுக்கு வந்து நல்ல பிளாஸ்டிக் கவர் போட்டு மேலே நல்ல அந்த மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிட்டு அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபோன் டப்பா, அந்த டப்பா, இந்த மாதிரி டப்பாங்கெல்லாம் கிடச்சதுனாக்கா அதுக்குள்ளேயே வச்சு நாங்கள் வந்து கொண்டு வந்துடுவோம். நெய்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வெளியில் அப்படி இப்படி வராது. நல்லா அந்த அந்த மூடியை சுற்றி நல்லா பேக் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எல்லாமே இப்படி தான் பண்ணுவோம். ஒரு ட்ராப் ஆயில் கூட வெளியில் எனக்கு சிந்த வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். க்ளீனாக வந்து சேர்ந்துடும் எனக்கு. இது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே. நெக்ஸ்ட் டிப்பு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கூட மோஸ்ட்லி வந்து நாங்கள் நெய் தான் முக்கால்வாசி யூஸ் பண்ணுறது. காலையில் ஃபஸ்ட்டு எக்கெலாம் போடுறதுக்கு நெய் தான் யூஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து நான் எப்படியுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக இங்கே கடைஞ்ச நெய் எடுத்துகிட்டு வருது. இல்லைன்னா நம்ம வீட்லேயும் கொஞ்சம் தேவைன்னா பண்ணிக்கலாம். அது ஃப்யூச்சரில் நான் போடுறேன். நான் இந்த நெய் வந்து இங்கே பிக் ஸ்ட்ரீட்டில்
பியூராக வந்து எடுக்கிறது. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான டிப் வந்து வந்து பேக்கிங் டிப்ஸ் தான். இந்த நான் என்ன பண்ணுவேனாக்கா, நான் வந்து அந்த மேஸ்கிங் டேப் வந்து போய் ஒட்டிக்கும், அவசரத்துக்கு எடுக்கவே வராது, நல்லா ஒட்டிக்கும். அதுக்கு என்ன பண்ணுவேன், நான் வந்து அந்த சைன் இன்ட்டு ஒரு சின்ன சின்ன ஸ்டிக்கி நோட் இருக்கும், சின்ன சின்ன குட்டி குட்டியாட்டு இந்த டாக்குமெண்ட்லலாம் சைன் இன் பண்ணுறதுக்காக அது ஒர்க் பண்ணுவாங்க இங்கே. அதை என்ன பண்ணுவோம் வந்து அதை நிறைய வாங்கி வச்சுருக்கு அந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்டு அந்த மாதிரி. அதை என்ன பண்ணுவோம், எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு அங்கே ஒட்டி வச்சுருவோம். அப்போ நம்ம ஒட்டும் போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓட்டிட்டு மறுபடியும் அதே மாதிரி எடுத்து அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுருவோம். அப்படின்னா இன்னும் நிறைய 2-3 டிப்ஸ் இருக்குது இதுலேயே, நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்படி எடுத்துகிட்டு அப்படியே ஒட்டி வச்சிடணும். இந்த மாதிரி ஒன்றுமே இல்லைனாக்கா லேசாக எடுத்துகிட்டு ஒட்டி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வருஷகாலமாக வந்து இந்த சென்னை பிளாஸாக்காக பேக்கிங் பண்ணுவோம். ஊர்லேருந்து துபாயிலேருந்து சென்னைக்கு அனுப்புறது பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறது. பெரிய ப்ரௌன் டேப் வந்து சுற்றி அந்த காட்டனை சுற்றி ஒட்டுறதுக்கு வச்சுப்போம். எழுதி ஒட்டுறது வந்து யார் யாருக்கு என்னென்ன பார்சல் போகுதோ அவங்களுக்கு பேர் எழுதி மேலே ஒட்டுவோம். அதுக்கு ஸ்கெட்சு உள்ள எல்லாம் செட்டாக வைப்போம். அந்த மாதிரி வைக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஒட்டிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு. அப்படி வந்து உங்களுக்கு ஸ்டிக்கி நோட்டு இல்லைன்னு வச்சிங்களேன், நான் என்ன பண்ணுவேனாக்கா, எழுதி ஒட்டுற டேப்பில் வந்து இந்த பென்னு இருக்குல்ல, பென்னு அதோட சேர்த்தே வந்து கொஞ்சம் லேசாக அந்த ஸ்டிக்கரை எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒட்டி வச்சுருவேன். தெரியுதா அப்படின்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த ஸ்டிக்கி நோட்டு இல்லை அப்படின்னாக்கா, உங்கள்கிட்ட வேறு எதனா பேப்பர் கிழிச்சி கூட ஒட்ட முடியல அப்படின்னாக்கா, நம்ம எழுதுகிற பெண்ணையே வந்து ரெடியாக அதோடு வச்சுட்டாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்தருக்கும் நாங்கள் பேக் பண்ணும் போது அவங்கவுங்க நேம் போடுவோம். புர்கா பேக் பண்ணும் போது மேலே வந்து ப்ரௌன் டேப் போட்டு ஒட்டிட்டு மேலே ஸ்டிக்கர் போட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், இவங்களுக்கு எந்த ஊருக்கு போகுதுன்றதை எழுதி வைப்போம். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் பெண்ணை போட்டு வச்சுருவேன். இது இன்னும் வசதியாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே இல்லைனாக்கா, நம்ம கட் பண்ணுற கத்திரிக்கோல் இருக்குல்ல, குட்டியாக சின்ன சிசர்ஸு, அதை வந்து ஒட்டி வச்சுருவேன். அதை ஒட்டி வச்சுட்டாக்கா இந்த 3 டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது 3மே முடியலன்னா தான் என்ன பண்ணணும், அந்த ஸ்டிக்கரே எடுத்து அதுலேயே இன்னொரு தடவை ஒட்டி வச்சிடணும். அப்போ வந்து அது ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே வந்து அரை இன்ச்சு வேஸ்ட்டாலாம் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஒன்று ஸ்டிக்கி நோட் பண்ணலாம், இல்லைனா சிசர் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா பென் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி. இந்த டேப் வந்து பல இதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது சாப்பாடு ஐட்டம் கூட எடுத்து வைக்கிறதுக்கும். ஸ்டிக்கர் வந்து நாங்கள் எழுதி ஒட்டுவோம். எல்லாத்துக்கும் வந்து யாருக்குன்றதை எழுதிட்டு அது அந்த கவருக்குள்ளே வைப்போம். மேலே எழுதுறாதாக்கா மேலே சம்திங்ஸ்க்கு வந்து மேலே எழுதி ஒட்டுவோம். அந்த மாதிரி இல்லைன்னா சில பொருட்களுக்கு வந்து இதில் வந்து மார்க்கரில் எழுதி நாங்கள் உள்ளே வைப்போம். அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் இருக்கும் இல்லை, அதுக்கு வைக்கலாம். அப்படி இல்லை இப்படி இந்த மாதிரி சிசரை வைக்கலாம், குட்டி சிசரை. அப்படி இல்லை பெண்ணை வைக்கலாம். அப்படியும் இல்லை எதுவுமே இல்லை, அப்படி உங்களால் முடியல, டக்குன்னு எடுக்க முடியல, பென் இல்லை, சிசர் இல்லை அப்படின்னாக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேர் பல்லாலே கடிச்சு இழுப்பாங்க, இல்லை சாவி போட்டு பண்ணுவாங்க, சிசரு அதுக்குன்னு போகிறது இல்லை. அதெல்லாம் அப்படி ஒட்டிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோன்னாக்கா, நம்ம பிரிச்சுட்டு ஒட்டிட்டு இதை வந்து இது 3மே இல்லைனாக்கா சும்மா இதை எடுத்து இப்படி சும்மா இப்படி மடித்து ஒட்டி வச்சிடணும். இங்கே பாருங்கள், அப்படி அந்த நல்லா ஒட்டி விடாமல் மடித்து எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பிரிக்கும் போது கொஞ்சம் வேஸ்ட்டாகவும். இதை எடுத்துகிட்டு இதை வெட்டிட்டு அப்படியே ஒட்டிக்க வேண்டியது. அதான் இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் ஒட்டி வச்சனால தான் இந்த டிப்ஸு. இதுதான் உங்களுக்கு நாங்கள் பேக்கிங் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த 3 டிப்ஸ் இருக்குது. அப்படியும் இல்லைனாக்கா நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம்.